தமிழ் புத்தாண்டு வருவதற்கு முந்தின நாள் சித்திரை மாதம் பிறப்பதற்கு முன் வீட்டிலுள்ள பூஜை அறையில் ஒரு தாம்பாளம் அல்லது தட்டில் பின்வரும் பொருட்களை அழகாக அடுக்கி வைப்பார்கள். பழங்கள், முக்கனி, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பூக்கள், நகைகள், தங்கம், வெள்ளி, நாணயங்கள், பணம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், எலுமிச்சை போன்றவை ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த அமைப்பை சித்திரை கனி அல்லது புத்தாண்டு கனி என்று அழைப்பார்கள். இதை பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றி சாமி முன்பாக வைத்து அலங்கரிப்பார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள்? புத்தாண்டு காலையில் எழுந்தவுடன் கண்விழித்த முதல் பார்வை நல்லதாக, மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கிய நம்பிக்கை. பழங்கள் செழிப்பு, ஆரோக்கியம், இனிப்பு, புளிப்பு கலந்த வாழ்க்கையை நினைவூட்டும் பூக்கள் அழகும் மகிழ்ச்சியும். கண்ணாடியில் இந்த நல்ல பொருட்கள் அனைத்தும் பல மடங்கு பெருகி வரவேண்டும் என்று அர்த்தம். கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பொருட்கள் நம்மைச் சுற்றி இருக்கும் செல்வத்தை பெருக்கும் என்று நம்புகிறார்கள். காலையில் குடும்பத்தில் உள்ள பெரியவர், பொதுவாக அம்மா அல்லது பாட்டி, எல்லோரையும் எழுப்பி கண்களை மூடிக்கொண்டே பூஜை அறைக்கு அழைத்து செல்வார்கள். பிறகு கண்ணை திறக்கச் சொன்னால் முதலில் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் அழகான பழங்கள், பூக்கள், நகைகளை பார்ப்பார்கள். இதை கனி காணுதல் என்று சொல்வார்கள். நம்பிக்கை: இந்த ஆண்டு முழுவதும் நல்லதே நடக்கும், செல்வம் பெருகும், ஆரோக்கியம் இருக்கும், வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள்.